காதலுக்கு மரியாதையும் அதே மாதிரி ஸ்கூலை கட் அடிச்சுட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தோம். 1க்கு 3 முறை. இப்போ நயன்தாரா, த்ரிஷா அவங்கெல்லாம் பிடிக்கும். புற வாழ்க்கை விஜயகாந்த் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனா ஒரு பூஜை அறை எப்படி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த யாருக்கும் தெரியாத ஒரு வாழ்க்கை தான் அவருடைய பூஜை அறை. 5 ரூபா இருந்தா 2 படம் பார்த்துடலாம். காலையில ஒரு படம், அப்புறம் மத்தியானம் ஒரு கட் அடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு படம் அடிச்சுட்டு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போற மாதிரி. ஞானவேல் ராஜா அவர் பேட்டி தான் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. ரொம்ப மோசமான பேட்டி. ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் பாங்க. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. நீங்க கட்சி ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு யாரை பத்தியும் எதிர்த்து பேச மாட்டேன், எந்த கருத்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது கட்சி ஆகாது. அப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சா கடுமையா எதிர்க்கணும். எக்ஸிஸ்டிங்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணணும். பாடல்கள்லாம் கேட்கும்போது இப்போ சினிமா பாடல்கள் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா எந்த பாட்டு நீங்க ஃபர்ஸ்டா சூஸ் பண்ணுவீங்க? அடிக்கடி கேட்குற பாட்டு அப்படின்னா எனக்கு இளையராஜா பாடல்கள் தான். எஸ்பிபி, மலேசியா வாசுதேவன், அப்புறம் ஜெயசுதாஸ். நாங்கள் அங்கே கொஞ்சம் அந்த கன்னியாகுமரி அப்படிங்கிறதுனால மலையாள பாடல்களுடைய இம்பாக்ட் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஜெயசுதாஸுடைய மலையாள பாடல்களே எங்களுக்கு ரொம்ப பரிச்சயம், ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம். அப்புறம் அதான் அந்த 80ஸ்ல உள்ள பாடல்கள் எல்லாமே இப்பவும் கொஞ்சம் நமக்கு அப்படி நின்னா எங்கேயாவது கேட்டுச்சுன்னா அப்படி நின்றோம். அது ஒரு பெரிய இதாக இருக்கும். எஸ்பிபி இறப்பின் போது நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். அதுலேயும் நிறைய நான் ஷேர் பண்ணியிருப்பேன், எந்த அளவுக்கு அவர் நமக்கு இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி. நிறைய நிறைய பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப நம்மளை மோட்டிவேட் பண்ணோம். நம்ம உயிர்ப்போட உற்சாகத்தோட வச்சு இருக்கிறது பாடல்கள் தான். பாடல்கள்ல ரொம்ப எனக்கு விருப்பம் உண்டு. எல்லா படம் பாத்துருவேன் நான். பார்க்காத படம்னு வேணா கேளுங்க. எல்லா படம் பாத்துருவேன் நான். பிடிச்ச ஹீரோ நான் ரசிகர் மன்றம் வச்சிருந்தது கேப்டனுக்கு தான். ஏன்னா அவர் தான் எங்களுக்கு அப்ப சின்ன வயசுல எந்த படத்துல அதிக சண்டை இருக்கு அதுதான் எங்களுக்கு படம். அதாவது ஒரு படம் வருது அப்படின்னா எத்தனை ஃபைட்டு அப்படிதான் கேட்போம். எத்தனை பாட்டு, எத்தனை இதெல்லாம் எத்தனை ஃபைட் எண்ணிக்கை நிறைய இருக்கு. 5 ஃபைட்டு 6 ஃபைட்டும்பாங்க பசங்க பார்த்துட்டு. அப்போ அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு. கேப்டன் புறாவரம் படத்தை எங்க ஊர்ல ஒரு ஒரு வீட்டுல போட்டாங்க. அப்ப விசிஆர் அந்த டிவி, கலர் டிவி வரும், விசிஆர் வரும், வாடகைக்கு எடுத்துட்டு ஏதாவது ஒரு வீட்டுல ஏதாவது இடத்துல தான் போடுவாங்க. எல்லா வீட்லயும் டிவி இருக்காதுல்ல. அன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கேப்டன் பருவாரன் படத்தை பார்க்க ஊரே அந்த வீட்டுல கூடி இருந்துச்சு. தியேட்டரை விட்டு படம் பார்த்துட்டு வெளியே வர்ற மாதிரி ஊரே அந்த வீட்டுல இருந்து வெளியே போச்சு. அவ்வளவு பசங்களும் அவ்வளவு இளைஞர்களும் அந்த வீட்டுக்குள்ள போய் தான் அன்னைக்கு அவங்க ஏதோ அனுமதிச்சாங்க. அன்னைக்கு அது கேப்டன் பருவாரன் படம் அங்கதான் பார்த்தா. மன்சூர் அலியா இல்ல, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அந்த படம். அந்த வீட்டுல லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, இருட்டுல பயமா வேற இருந்துச்சு. மன்சூர் அலியான் வரும்போதுலாம் அவ்வளவு திகில்னு இருக்கும், பயமா. ஏன்னா அடுத்தது என்ன நடக்க போதோ மிரட்டலா இருக்கும்ல மன்சூரோடைய அந்த தோற்றம். ரொம்ப பயமா இருக்கும். கடைசியில் இப்ப அவரே நமக்கு நண்பர் ஆயிட்டாரு. கேப்டனும் நம்ம மேல ரொம்ப பிரியமாயிட்டாரு. எனக்கு குன்னம் எலெக்ஷன்ல நான் நிக்கும் போது எனக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாரு. அப்போ அவர் மேடையில சொன்னார், டிவில எல்லாம் விவாதத்துல எல்லாரும் பேசுவாங்க, அவர் லாங்குவேஜ்ல சொன்னார், நான் டிவியே பார்க்க மாட்டேன், இந்த விவாதமா எனக்கு பிடிக்காது, கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா ஷானவாஸ் வந்தா மட்டும் நான் பார்ப்பேன். ஏன்னா மற்ற எல்லாரும் அவங்கவுங்க ஜாதி மதத்துக்காக பேசுறாங்க, இவர் ஒரு ஆள் தான் நியூட்ரலா பேசுவாரு அப்படின்னு நமக்கு சான்று கொடுத்தார். அது பெரிய பெரிய ஒரு வார்த்தை. அது அவர்லாம் சும்மா நடிப்புக்காகலாம் சொல்ல மாட்டார். கேப்டனுடைய கேரக்டர் தெரியும், மனசுல உள்ளதுதான் பேசுவார். ஒருத்தரை புகழணும் அப்படிங்கிறதுக்காக போட மாட்டாரு, ஒருத்தர் மேல தேவையில்லாம கோவப்பட மாட்டாரு. ஏன்னா அவரு ஒரு அறச்சீற்றம் உள்ள மனிதர். ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு உடன்பாடு இல்லைன்னா தான் அவர்கிட்ட கோபமும் வரும், ஏதாவது அவர் மனப்பூர்வமா விரும்பினாதான் பாராட்டும் வரும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவர் மனப்பூர்வமா ஒரு மேடையில என்னை வாழ்த்தினாரு, பாராட்டினாரு. நான் போட்டியிட்ட முதல் தேர்தலில் எனக்காக பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல. திருப்பி நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன். அவர்கிட்ட போய் வாழ்த்துவாங்கன்னு நினைச்சேன். அவர் ஒரு உடல்நிலை சரியில்லாத நிலைமையில இருந்தாரு, அவரை பார்க்க முடியல. அப்புறம் அவர் இறந்த பிறகுதான் அங்க போய் பார்த்தேன். நிறைய பேசியிருக்கோம். இன்னும் சொல்ல போனா அவர் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாலேயே ஒரு மிக நீண்ட உரையாடல் எங்களோட தான் நடத்தினார்.
அப்பதான் அவர் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு நிறைய கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு கான்ட்ரவர்சியாவே போச்சு இன்டர்வியூ. ஒரு கட்டத்துல வந்து அப்படியே எழும்பினார். எழும்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் அவர் பூஜை ரூமை கொண்டு காட்டினார். இங்க பாருங்க அப்படின்னு பார்த்தா அங்க வந்து நிறைய சாமி படங்கள் இருக்கு. எல்லா சாமி படங்களும் இருக்கு. நாகூர் தர்கா படம் நினைக்கிறேன், மக்கா மதீனா படம் இருந்தது, ஜீசஸ் படம் இருந்தது, எல்லா படமும் வச்சிருக்காரு. வச்சு பூஜை அறையில வச்சு கும்பிடுறாரு, குடும்பத்தோட கும்பிடுறாரு. இது வந்து ஒரு புற வாழ்க்கை கிடையாது, இது ஒரு அக வாழ்க்கை. புற வாழ்க்கை விஜயகாந்த் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அது வந்து மேடையில் அவர் எப்படி இருப்பாரு, அவர் என்ன படங்கள் நடிச்சாரு, அவர் அரசியல்ல எப்படி ஈடுபட்டார், இது எல்லாம் நமக்கு தெரியும். வெளியே தெரிஞ்ச ஒண்ண வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா அவர் பூஜை அறை எப்படி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்ப வெளியே வந்து நான் எல்லா மதத்துக்குமானவன், எல்லா மக்களுக்குமானவன் சொல்றதுங்கிறது வெளியே. உள்ள எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? அது அது யாருக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை தானே. அந்த யாருக்கும் தெரியாத ஒரு வாழ்க்கை தான் அவருடைய பூஜை அறை. வெளியே வந்து அவரு கோயிலுக்கு போவாரு, ரம்ஜான் விழா நடத்துவாரு, பக்ரீத் விழா நடத்துவாரு, கிறிஸ்துமஸ் விழா நடத்துவாரு வெளியே. இப்ப வெளியே வந்து நடிக்கவும் செய்யலாம்ல. உள்ள வேற ஒன்றாக இருந்துட்டு வெளியே நடிக்கவும் செய்யலாம், அரசியலுக்காக செய்யலாம், அல்லது நம்ம எல்லாருக்கும் பொதுவானவன்னு காட்டிக்கிறதுக்காக செய்யலாம். இது வெளியே வந்து நடக்கிறத வச்சு நீங்க ஒரு ஆளை கணிக்க முடியாது. உள்ள ஒருவர் எப்படி இருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். உள்ள அவர் எப்படி இருந்திருக்கிறாருன்னா, உள்ள வந்து எல்லா மத அடையாளங்களையும் எல்லா கடவுள் அடையாளங்களையும் வச்சு கும்பிடக்கூடியவரா இருந்திருக்காரு. அது யாருக்கும் தெரியாது. இப்ப நம்ம ஏதாச்சும் அவர்கிட்ட போனோம், உரையாடணும், அந்த உரையாடலின் ஒரு 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 புள்ளியில அவர் அதை வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டினாரு. அது எல்லாருக்கும் அவர் காட்டவும் மாட்டாரு. காட்ட வேண்டிய தேவையும் அவருக்கு கிடையாது. அப்போ நான் நிகழ்ந்துட்டேன் அதை பார்த்துட்டு. அப்போ கேப்டன் வந்து எப்படி அவர் உண்மையிலே அவரு வெளியே அவரு என்ன சொல்றாரோ அந்த வாழ்க்கையை தான் உள்ளேயும் வாழ்றாரு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சான்று. நிச்சயமா ஒரு மறைவு அப்படிங்கிறது ஆமா. யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். அரசியல் தலைவர்கள் அவங்க எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது புதுசா ஒருத்தர் வேற அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் மீது உங்களுக்கு பார்வை அப்படிங்கிறது புதுசா வந்தவருடைய படங்கள் எல்லாமே நமக்கு பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா அதே ஸ்கூல் பீரியட் தான். போய் உனக்காக எங்க அக்கா வந்து அப்போ குழந்தை பெறதுக்காக நாகர்கோயில்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. நானும் எங்க பெரியம்மா பையனும் சின்ன பசங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு அங்க உதவியா இருக்கணும்னு எங்க 2 பேரையும் அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்க வச்சுட்டாங்க வீட்டுல. நீங்க இருந்து 2-3 நாள் தங்கி ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு உதவியா இருங்க அப்படின்னு. இல்லைன்னா காலையில வந்துட்டு நைட் வரைக்கும் அங்கே இருந்து அவங்களுக்கு உதவியா இருந்துட்டு நீங்க நைட்டு வீட்டுக்கு போங்க. இதுதான் எங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிற வேலை. நாங்க என்ன பண்ணோம், அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே ஒரு தேட்டர் இருக்கு, ராஜேஷ் தேட்டர், ஸ்ரீ கார்த்திகை தேட்டர், நாகர்கோவில் வடசேரியில. அங்க கரெக்டா அந்த டைம்ல போய் உனக்கு ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியன். அப்போ இந்த எங்க அக்கா குழந்தை பெற்றதை வச்சு அதை சாக்காக வைத்து கொண்டு அப்போ டவுனுக்கு போறோம்ல, நாகர்கோயில்ல இருக்கிறோம்ல, மற்ற நேரம்லாம் அப்படி போக முடியாது. இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு போய் உனக்காக ஒரு 2-3 தடவை பார்த்தோம். இந்தியன் படத்தை ஒரு 2-3 தடவை பார்த்தோம். அதெல்லாம் ஒரே டைம் தான் நினைக்கிறேன். அந்த 2 படமும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 95, 96 அந்த காலகட்டம். அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை வரும்போது நாங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம், ஹையர் செகண்டரி படிச்சுட்டு இருக்கோம் நினைக்கிறேன். அப்போ காதலுக்கு மரியாதை அதே மாதிரி ஸ்கூலை கட்டடிச்சுட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தோம். 1க்கு 3 முறை. அப்போலாம் 2 ரூபான்னு நினைக்கிறேன் டிக்கெட். 5 ரூபா இருந்தா 2 படம் பார்த்துடலாம். காலையில ஒரு படம், அப்புறம் மத்தியானம் ஒரு கட் அடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு படம் அடிச்சுட்டு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போற மாதிரி போயிடுறது. அது விஜய் வந்து அந்த டைம்ல நமக்கு ரொம்ப பயங்கர கிரேஸா இருக்கும். அருமையான படங்களும் ஹிட் படங்கள்ல. இப்ப ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போய் உனக்காக போட்டு பார்த்தேன் திரும்ப. இதுல ஹாட் ஸ்டார்ல எதுலயோ பார்த்தேன். அந்த திரும்பி அது அந்த பாட்டுலாம் அப்படியே நினைவு வந்துருச்சு. எனக்கு அந்த காலகட்டம் அப்படியே அந்த சொல்லாமலே யார் பார்த்தது அந்த பாட்டுலாம் கேட்டா எனக்கு திரும்ப அந்த 96 அந்த அந்த காலகட்டம், அந்த அந்த ஹாஸ்பிட்டல், எங்க அக்கா, அந்த குழந்தை பிறந்தது. இப்ப அந்த மருமகன் வந்து இப்ப லண்டன்ல இருக்காரு. அவருக்கு இப்ப கல்யாணம்லாம் பேசி வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஜெனரேஷனே மாறிடுச்சு. ஆமா, அன்னைக்கு பிறந்த குழந்தை இப்ப லண்டன்ல பெரிய வேலையில இருக்காரு. அவருக்கு இப்ப திருமணம் செய்யற ஏற்பாடு நடக்குது. அந்த அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு, தலைமுறையே மாறிடுச்சு. ஆனா எனக்கு வந்து அந்த பாட்டு இப்ப எங்க கேட்டாலும் அந்த ஆனந்தம் ஆனந்தம் அந்த அந்த பாட்டுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து திரும்பி அதே மாதிரி நம்ம இந்தியன் பாடல்கள் கேட்டாலும் வந்து கப்பல் ஏறி போயாச்சு. இன்னொரு பாட்டு நல்லா இருக்குமே,
ஜேசுதாஸ் பாடுறது பச்சை கிளிகள் தோளோடு அந்த பாட்டு, டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வழிவலா எல்லாம் அதெல்லாம் கேட்டாலே நமக்கு இப்போ திரும்பி அந்த காலத்துக்கு நம்ம போயிடும். நீ பாட்டு கேட்டீங்கல்ல, நிறைய பாட்டு சொல்லிட்டேன் நான். நீங்க சொன்ன மாதிரி ஜெனரேஷன்லாம் மாற மாதிரி அப்போ படம் அவ்வளவு படம் கொடுத்தவர் இப்ப படமே நடிக்க மாட்டேன்னு வேற சொல்லி முடிச்சாரு. அது வந்து என்னன்னா, அதை நான் சொல்லிடுறேன் கருத்தை. ஒரு துறையில ஈடுபடும் போது ஏன் விஜய் படங்கள் நமக்கு பிடிச்சதுன்னா அவருடைய இன்வால்மெண்ட். அதுல அவர் தொய்வில்லாம தொடர்ச்சியாக அதுல முழு மூச்சாக அவர் அந்த கலைக்கு அந்த திரைக்கு என்ன நியாயங்கள் செய்யணுமோ அந்த செஞ்சதுனால அது நமக்கு பிடிச்சது. கொண்டாடணும், கொண்டாடப்பட்டார், கொண்டாடப்படுகிறார். அப்ப அரசியல்லே அதே தானே. நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு யாரை பத்தியும் எதிர்த்து பேச மாட்டேன், எந்த கருத்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது கட்சி ஆகாது. அப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சா எதிர்க்கணும், யாரையாவது கடுமையா எதிர்க்கணும். எக்ஸிஸ்டிங்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணணும், ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணணும், முதல்ல ப்ரெஸ் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். இதெல்லாம் செய்யாம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை கொண்டு போய் நீங்க வந்து சேர்க்க முடியாது. அவ்வளவுதான். படங்கள் பத்தி எல்லாம் பேசும்போது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் அப்படின்னா யாரு இருந்தாங்க அப்போ இல்லைன்னா இப்போ? ஹீரோயின் வந்து ஒவ்வொரு காலகட்டமா இருக்க. ராதா அவங்க அவங்க எல்லாம் பிடிக்கும். அம்பிகா ராதா அது ஒரு சீசன். அதுக்கப்புறம் சுகன்யா அவங்கெல்லாம் ஒரு சீசன். மீனா அது வந்து அந்த 90s. ஆமா, அதெல்லாம் ஒரு சீசன். இப்போ நயன்தாரா, த்ரிஷா. உங்களுக்கு சமீபத்துல பார்த்த படங்களே இல்லைன்னா ஒரு லாஸ்ட் கொஞ்ச நாள்ல பார்த்த படங்கள்ல பிடிச்ச படம் இல்லைன்னா உங்களை ஏதாவது வகையில பாதிச்ச படம் அப்படின்னா ஏதாவது ஒரு படம் இருக்கா? ஒரு படம் எனக்கு மாரி செல்வராஜ் படங்கள் பெரிய இம்பேக்ட் தான். நம்ம என்ன உணர்வை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு பரியரும் பெருமாள் உலுக்கி எடுத்த படம். மாமன்னனும் கூட ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு. நிறைய படங்கள் இருக்கு, வெற்றிமாறன் படங்கள். அமீர் படம் பருத்தி வீரன் நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண படம். ராமும் அதே மாதிரி தான். இப்போ இந்த சூர்யா அமீர் இந்த சர்ச்சையெல்லாம் ஓடிச்சு இல்லையா, அப்போ திரும்ப உட்காந்து நான் மௌனம் பேசியதையும் பார்த்தேன், ராமையும் பார்த்தேன். 2 படத்தையும் திரும்ப உட்காந்து போட்டு பார்த்தேன். ராம்லாம் வேற லெவல் மேக்கிங். அதெல்லாம் மௌனம் பேசியதுமே ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. நான் அமீர் எனக்கு ரொம்ப நண்பர். அவரோட ஒரு 20 வருஷமா மௌனம் பேசியதிலிருந்து அவரோட டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த டைம்ல நம்ம ஒரு வேற ஒரு புரிதல் இருந்திருப்போம். அது நம்ம அந்த காலகட்டங்கிறது வேற. அப்ப பார்த்தது அவ்வளவுதானே. இப்ப திருப்பி உட்கார்ந்து இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட்ல நம்ம பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. ஏற்கனவே ரிலீஸ் ஆன பஞ்சாயத்தே தீராம இருக்கு, இதுல ரீரிலீஸ் ஆகுதா? அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த ஃபேமிலியும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யாவுக்காக அவ்வளவோ பேசியிருக்கேன் நான். பொலிட்டிக்கலா அவருடைய நிலைப்பாடுகள், அவர் சொன்ன கருத்துக்கள், அதுக்கு வந்த எதிர்ப்புகள், அதுல எல்லாம் நம்ம அவர் பக்கத்தான் நின்றுருக்கோம். ஆனா இப்படி நமக்கு பிடித்த 2 தரப்பு வந்து ஒரு பிரச்சனையில வந்து இருக்கிறதுங்கிறது நமக்கு வருத்தமா தான் இருக்கு. அதுல அந்த ஞானவேல் ராஜா அவர் பேட்டி தான் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. ரொம்ப மோசமான பேட்டி. அப்படிலாம் பேட்டி கொடுக்கக்கூடாது. வந்து ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்பாங்க. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. அமீர் அப்படி யாரையும் எங்கேயும் அவர் பேசல. பேசாம இருக்கும்போது இவர் அப்படி பேசியிருக்க கூடாது. அதையும் எனக்கு ஒரு பேட்டியாவே கொடுத்தேன். சரி இருக்கட்டும், கொடுப்போம். எந்த பொலிட்டிஷியன் வந்து இதுல கருத்து சொல்ற மாதிரி தெரியல. நான் வந்து ரொம்ப யோசிச்சேன். அப்புறம் சரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கேன். ரிலீஸ் ஆனா நல்லது. அது அவங்க வந்து திரும்ப ஒரு மனம் ஒப்பி 2 பேரும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அந்த பிரச்சனை தீர்ந்தா இன்னும் நல்லது. படம் வந்து உண்மையிலே அது மேக்கிங்லாம் அது அமீருடைய கடினமான உழைப்பு அதுல இருக்கு. அது முழுக்க அமீர்கிட்ட பழகினவங்களுக்கு தெரியும் பருத்தி வீரன்ல வந்த நாயகன் யாரு அப்படின்னு. அமீர் பாடி லாங்குவேஜ், அமீர் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துப்பாரு, எப்படி கோவப்படுவாரு, எப்படி சொல்லுவாரு, இது எல்லாமே கார்த்திகிட்ட இருக்கும். அப்போ கார்த்தியை வந்து அவரு செதுக்கியிருக்காரு அப்படிங்கிறது அமீர்கிட்ட பழகினவங்களுக்கு நல்லா தெரியும். அமீரை பார்த்தவங்களுக்கு பழகினவங்களுக்கு அந்த நாயகனை பார்க்கும்போது, திரை நாயகனை பார்க்கும்போது நல்லா தெரியும். நான் டீ போடுவேன், ஆம்லேட் போடுவேன், அது கூட வீட்டுக்கு தெரியாது. அப்படி ஒரு இடத்துல போய் டீயை போட்டு மாட்டிக்கிட்டேன். என் ஃபேஸ்புக்கில் வேற ஏதோ போட்டதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், இவர் எப்போ பார்த்தாலும் ராத்திரி ஏதாவது ஒரு ஹோட்டலில் பார்க்க முடியுது. இப்போ நம்ம நாகப்பட்டினத்தில் எம்எல்ஏ ஆனதுனால இப்போ 3 வருஷமா அங்கே உள்ள ஃபுட் கல்ச்சருக்கு பழகிட்டோம். அங்கே என்னன்னா இப்போ அரபு நாட்டு மந்தி,